எங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த தபசு நாட்களுக்காகவும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே திருவிருந்தின் வழியாக புதிய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாய் கூடி வருவதற்கு கொடுத்த வாய்ப்பிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாய் அமையவும், உம்முடைய வார்த்தைகளின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்வை மறு கட்டுமானம் செய்து கொள்ளவும், சிலுவைக்கு நேரான எங்களுடைய பயணத்திலே வெற்றி வீரர்களாய் நாங்கள் முன்னேறி செல்லவும் ஆண்டவர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். எங்களோடு கூட இடைப்படும் இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் சிலுவையில் மரித்து நம்மை மீட்டு கொண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற தூய ஆவியரிடத்திலிருந்தும் கிருபை நிறைந்த சமாதான வாழ்த்துதல் நம்மை ஆளுகை செய்வதாக. நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியின் அடிப்படையிலே இந்த தப காலத்தின் 4வது வெள்ளிக்கிழமையில் நாம் தியானிக்க நாம் தெரிந்து கொண்ட பகுதியும், இந்த நாளிலே நாம் சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மிருகம் நரி என்கின்ற மிருகம். மாமிசம் என்கின்ற ஒரு பாலூட்டி விலங்கு வகையை சார்ந்த இந்த மிருகத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளவும் திருமறை சார்ந்து புரிந்து கொள்ளவும் என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஓ நாய், நாய் இந்த நரி என்கின்றாம் நாயின் பேரினம் என்று சொல்லப்படுகின்ற இனத்தை சார்ந்தது. உருவத்தில் ஓநாய் விட சிறியதாக இது இருக்கின்றது. சுமார் 27 வகையான நரி இனங்கள் உலக அளவிலே உள்ளது என்றும், ஆஸ்திரேலியா கண்டத்திலே மாத்திரம் இந்த நரி வகைகள் இல்லை, மற்ற உலகளாவிய வகையிலே இது வாழ்கின்றது என்கின்ற பூகோள ரீதியான குறிப்புகள் உண்டு. 3 அல்லது 4 ஆண்டுகள் இந்த காடுகளிலே வசிக்கின்ற நரிகள் உயிர் வாழக்கூடியவை. ஆனால் ஒருவேளை அவைகளை வீட்டிலே வளர்த்தால் 10 ஆண்டுகள் வரைக்கும் வளர்க்கலாம் என்று விலங்கியல் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த நரி என்கின்ற இந்த விலங்கு வேகமாக ஓடக்கூடியது. மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்திலே ஓடக்கூடிய ஒரு விலங்காக கருதப்படுகின்றது. வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு வகை இனம் இது. இதனுடைய உணவை பொறுத்த வகையிலே இந்த கழிவு பொருட்கள் உள்ள இதுவாக அடித்து சாப்பிடுகின்ற மாமிச உணவு வகைகள் தவிர கழிவுப் பொருட்கள், வேறு ஏதாவது மிருகங்கள் தின்று மீதம் வைத்த கழிவுப் பொருட்களையும் இந்த நரி வகைகள் உண்கின்ற வழக்கம் உண்டு. அதிலே இதற்கு போட்டியாக கழுகு வகையானது இந்த நரிக்கும் கழுகுக்கும் தான் இந்த பிணங்களை தின்பதிலே போட்டி ஏற்படும் என்று சொல்லுகின்றார்கள். தமிழகத்திலேயும் இது வளர்ந்து வருகின்ற ஒரு மிருகம்தான். குறிப்பாக வடபகுதியாகிய தர்மபுரியை ஒட்டிய வறண்ட பகுதிகளிலே அரிதாக இது வாழ்கின்றது என்கின்ற குறிப்புகள் உண்டு. தமிழகத்தின் தென் பகுதிகளிலே சில மலைத்தொடர்களிலே இது வாழ்கின்றதாகவும் குறிப்புகள் உண்டு. ஆறு, ஏரி, பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளிலே அதிகமாக திறந்த வெளிகளிலே வாழக்கூடிய ஒரு வகை மிருகம். அந்தி சாய்கின்ற மாலை பொழுதிலே உணவுக்காக வெளியே வந்து அதிகாலை பொழுதிலே தன்னுடைய வாழிடத்திற்கு திரும்பிவிடக்கூடிய ஒரு வகை குணாதிசயம். அதாவது இரவு நேரத்திலே வேட்டையாடக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. அந்த உணவு தேடி வருகின்ற
போதுதான், அந்த மாலை நேரங்களில், அந்த அந்தி மயங்குகின்ற நேரத்தில் தான் இது ஊளையிடுகின்ற வழக்கம் இதற்கு உண்டாம். அதே போல திரும்ப செல்லுகின்ற அந்த அதிகாலை நேரத்திலையும் ஊளையிடுகின்ற வழக்கம் உண்டு என்று சொல்லப்படுகின்றது. மற்றபடி பகல் நேரத்தில் தன்னுடைய வாழிடத்தில் இருக்கும் ஒருவேளை நீர் அருந்துவதற்கோ அல்லது நீரிலே அமர்ந்து அந்த குளிக்கின்ற அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கோ மாத்திரம்தான் பகலிலே வெளியே வரக்கூடிய ஒரு விலங்காக இது காணப்படுகின்றது. அந்த இரவு உணவு வேட்டையாடுகின்ற போது சில நேரங்களிலே இதற்கு இந்த ஒரு குணாதிசயம், தந்திரம் உள்ளது என்கின்ற குணாதிசயம் உண்டு. தந்திரமாக சென்று எங்காவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற நாட்டுப்புற உணவுகள், அதாவது கோழி, ஆட்டுக்குட்டிகள் போன்கின்ற உணவுகளை அடித்து சாப்பிடுகின்ற, வேட்டையாடுகின்ற வழக்கம் இதற்கு உண்டு. சங்க இலக்கியத்திலே நரியை பற்றி பல இடங்களிலே, அகநானூறு, புறநானூறு பகுதிகளிலே, இலக்கியங்களிலே இது காணப்படுகின்றது. மணிமேகலை காப்பியத்தில் தான் இந்த நரிகள் ஊளையிடுகின்ற இந்த அந்தி மயங்கும் நேரம், அதிகாலை நேரம், இதெல்லாம் மணிமேகலை காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே இதனுடைய உணவு வகையை குறித்து சொல்லுகின்ற போது நரியிற்கூன் நல் யாண்டும் தீயாண்டும் இல் என்று பழமொழி நானூறிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உணவு கிடைக்காத நல்ல காலமும், உணவு கிடைக்கின்ற நல்ல காலமும், உணவு கிடைக்காத பஞ்ச காலமும் நரிக்கு கிடையாதாம். அதாவது இதுவாக அடித்து வேட்டையாடி சாப்பிட்றதும் இதுக்கு உண்டு, மற்ற மிருகங்கள் கழிவுகளாக விட்டுட்டு போனவைகளையும் சாப்பிடுகின்ற வழக்கம் உண்டு. இப்போ நாயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலும்பு துண்டு கிடந்துச்சுன்னா அது அதுவாட்டு போயிடும். ஆனால் அந்த நரி அதையும் விடாது, அதையும் எடுத்து சாப்பிட்றோம். ஆகவே இதுக்கு உணவு பஞ்சம் என்பதே கிடையாது என்று சொல்லி பழமொழி நானூறு பகுதியிலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அகநானூரில்தான் கழுகுக்கும் நரிக்கும் சண்டை ஏற்பட்டு அது அந்த பிணங்களை தின்கின்ற சூழ்நிலையிலே சண்டை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்த வகையில் இது ஒரு அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு இனமாகத்தான் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பின்புலத்தோடு திருமறைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால், திருமறையிலே எடுத்துக்காட்டாகவும் மாதிரியாகவும் நரிகள் அடையாளப்படுத்தப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நரிகள் என்று சொன்ன உடனே நமக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே சிம்சோனுடைய வரலாறு நமக்கு நினைவுக்கு வரும். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்திலே சிம்சோன் மாமனாரால் பாதிக்கப்பட்டு கோபமடைந்த சூழ்நிலையிலே 300 நரிகளை பிடித்து 2 வாலில் கட்டி என்ன செஞ்சிருவார், தீப்பந்தங்களை வச்சு பெலிஸ்தருடைய வெள்ளாமைக்குள்ளே விரட்டி விட்டுருவார். இது சிம்சோனுடைய வினோதமான ஒரு தந்திரமான செயல்பாடு. அன்றைக்கு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தியது. இந்த வரலாறு நமக்கு நியாயாதிபதிகளிலே பதிவு செய்யப்பட்டது புரியும். அதில் சொல்லப்பட்டிருப்பது நரிகள் அந்த வெள்ளாமையை பாதித்தாலும் அதில் சிம்சோனுடைய பலத்தை குறித்து தான் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அந்த அளவிற்கு என்னென்னா, நாயை 2 நாயை நீங்கள் வாழை பிடிச்சி கட்டி வச்சிட முடியுமா? முடியாது. அதை விட பலம் வாய்ந்த நரி. அப்போ 2 நரியை கட்டி தீப்பந்தத்தை வைக்கிறதுனா இப்படி 300 நரியை பிடிச்சி கட்டியிருக்காரு. 150 ஜோடி அப்படி கட்டுறதுனா சாதாரணமான விஷயம் கிடையாது. அதில் அது வாழை கட்டுறது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அதில் தீப்பந்தத்தை கட்டுறது ஒரு விஷயம். ஒரு நரியை கட்டினவுடன் இன்னொரு நரி பக்கத்தில் நிற்குமா? ஆக எவ்வளோ ஒரு பெரிய பலசாலி என்று சொல்லி சிம்சோனை குறித்து அந்த பலம் நிரூபிக்கப்படுகின்ற இடம்தான் இந்த நரிகள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. தாவீதினுடைய வாழ்க்கையிலையும் அரசனாக இருந்தபோது ஏற்பட்ட ஒரு நிகழ்விலேயும் நரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. 63ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள் என்று சொல்லி. பல எதிரிகளில் மூலமாக அவர் அந்த 63ஆம் சங்கீதத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கும். காடுகளில் அஞ்சி வனாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது தாவீது பாடின ஒரு சங்கீதம். 2 சாமுவேல் 15 முதல் 17 வரைக்கும் உள்ள அதிகாரங்கள் இதனுடைய பின்புலம். அந்த வரலாறு 2 சாமுவேல் 15, 16, 17 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனி மனித புலம்பலின் பாடல். இதில் ஒரு கருத்தை நான் உங்களுடைய நினைவில் நிறுத்த விரும்புகின்றேன்.
அதாவது ஆலயத்தின் மீது இருந்த ஒரு வாஞ்சை, ஒரு மிகுந்த ஆவலை வெளிப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு பாடலாக இந்த பாடலானது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அப்புறம் 2ஆம் வசனத்தில் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் என்று சொல்லி. அதாவது தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ஆலய வாஞ்சை அவருக்கு இருந்த ஒரு மிகுந்த ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை ஒரு வேட்கையாக, அதாவது கடவுள் மீது இருக்கின்ற ஒரு வாஞ்சையாக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு நெருங்கிய பக்தி உறவு. அதாவது இந்த வசனத்தில் அல்லது இந்த சங்கீதத்தில், இந்த புலம்பல் பாடலை நாம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம், தாவீதுக்கு அன்னைக்கு அந்த யூதாவின் வனாந்தரத்தில் இருந்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த போது பாடின அந்த பாடல் ஆலய வாஞ்சை மாத்திரமல்ல, கடவுளுக்கும் தனக்கும் இடைப்பட்ட அந்த பக்தி உறவை, அந்த நெருங்கிய ஒரு வேட்கை உணர்வை அவர் வெளிப்படுத்தி இந்த பாடலை பாடுகின்றால் அது ஒரு புலம்பல் பாடலாக வெளிப்படுகிறது என்று சொல்லி. ஒருவேளை இந்த அனுபவத்தை நாம் இந்த தவ காலங்களிலே அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம். நாம் அதிகமாக இந்த தவ நாட்களிலே பெண்கள் ஆலயத்தில் கூடி ஜெபித்து வருகின்றீர்கள். இன்னும் அநேகர் ஜெபத்திற்காக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குகின்றீர்கள். உபவாசத்தோடு அல்லது ஜெபிக்கின்ற அந்த அனுபவங்கள் நமக்கு உண்டு. ஆக இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய பக்தி விருத்தியை மாத்திரமல்ல, கடவுள் மீது உள்ள அந்த வேட்கையை குறிக்கக்கூடியதாக. இது இந்த காலத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் நமக்கு இங்கே இந்த நரியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம், அந்த 10ஆம் வசனத்தில் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள் அப்படிங்கிறது இந்த நரியோட குணாதிசயம் நமக்கு தெரியும். நரி என்ன செய்யும், அதாவது சிங்கம்புலி கரடி கூட சாப்பிடும்போது அந்த மிருகம், அதாவது என்ன அதுக்கு இரையை கிடச்சிருக்குதோ அந்த இரையை அடித்து கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். ஆனால் இந்த நரி உயிரோடையே சாப்பிடுமா, ஒன்றும் மிச்சம் வச்சிடாது அந்த அளவுக்கு. அப்போ இந்த நரிக்கு இரையாவார்கள் என்பதில் இந்த புலம்பல் பாடலில் வெளிப்படுகின்ற ஒரு காரியம், இந்த பக்தி விருத்தியாக ஆலயம் மீது வாஞ்சையாக இருக்கின்றவர்களுடைய எதிரிக்கு அடக்கம் செய்கிறது கூட ஆள் கிடையாதான். அதுதான் இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல். ஏன்னா நரிக்கு இரையாயிட்டாங்க அப்படின்னா எலும்பு கூட மிஞ்சாது, முழுவதுமாக காலி, அடக்கம் செய்கிறது கூட வழி கிடையாது. அப்போ தாவீது தன்னுடைய எதிரியை குறித்து இந்த புலம்பல் பாடலில் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை அப்படித்தான். பட்டயத்தால் விழுவது மாத்திரமல்ல, எதிரிக்கு அடக்கம் செய்கிறது கூட வாய்ப்பில்லை. உடம்பு இருந்தால் தானே அடக்கம் செய்ய முடியும், ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நரிக்கு இரையாகுதல் என்பது அந்த அளவிற்கு. ஆக அந்த ஒரு பக்தி வாழ்க்கையை தாவீது தன்னுடைய அந்த புலம்பல் பாடலிலே வெளிப்படுத்தினதாக இந்த 63ஆம் சங்கீதத்தில் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதில் தான் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக ஆலயங்களில் இந்த தவ நாட்களிலே அதிகாலை ஜெபம் நடைபெறுகின்றது. அதிகாலை நேரத்தில் ஜெபம் நடைபெறுகின்ற 40 நாட்களும் தொடர்ந்து காலை நேரத்தில் ஜெபம் நடைபெறுகின்ற ஆலயங்கள் உண்டு. அவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆலயத்தில் கூடி அதிகாலை நேரத்தில் ஜெபிக்கின்ற ஒரு வழக்கம், இதெல்லாம் இந்த பாடலில் வெளிப்படுத்தப்படுகின்ற காரியம். அந்த அனுபவம் எதிரியை ஒரு அடக்கம் பண்ணுறது கூட ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடிய வகையில் அப்படிப்பட்ட ஒரு எதிரி இல்லாத ஒரு வாழ்வை ஆண்டவர் யாருக்கு, அதிகாலையிலே ஆண்டவரை தேடுபவர்களுக்கு அல்லது ஆலயத்தின் மீது வாஞ்சியோடு இருப்பவர்களுக்கு, அந்த வேட்கை உணர்வோடு கூட இருப்பவர்களுக்கு ஆண்டவர் தருகின்றார் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த சங்கீதத்தின் மூலமாக வெளிப்படுகின்றது. இந்த பின்புலத்தில் நீங்கள் புலம்பலின் நூலுக்குள்ளதாக எரேமியாவினுடைய புலம்பலின் நூலை நீங்கள் பார்க்கின்ற போது அங்கேயும் சில காரியங்கள், அந்த புலம்பலின் நூலில் இருக்கின்ற பல அம்சங்கள் நீங்கள் வெளிப்படுகின்றதையெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற போது எரேமியாவினுடைய புலம்பல் இப்படியாக வெளிப்படுகின்றது. 587 கிமு 587 யூதா மக்கள் சிறை சென்ற ஒரு அனுபவம், யூதாவின் மேல் படையெடுத்து எருசலேமை தீக்கிரையாக்கின ஒரு நிகழ்வை அறிந்துதான் எரேமியா புலம்புகின்றார். அந்த புலம்பலில் கடைசியாக 5ஆம் அதிகாரத்தில், எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடித்திரிகிறது.
இல்லை, அங்கே தாவீது நரியை குறித்த ஒரு அனுபவத்திலே தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். இங்கே எரேமியா தன்னுடைய புலம்பல்லே வெளிப்படுத்துகின்ற போது இந்த புலம்பல்லே வெளிப்படுகின்ற ஒரு அழுத்தமான ஆழமான காரியம் என்னவென்று சொன்னால், அந்த சீயோன் மலையை சுற்றியுள்ள காடுகளிலிருந்து நரிகள் வந்து உள்ளே நுழைந்து விடுகின்றது. ஒரு திட நம்பிக்கை அல்லது கடவுள் மீது உள்ள அந்த பற்றுறுதி மாத்திரம்தான் பாதுகாப்பை தரக்கூடியது என்கின்ற புரிந்து கொள்ளுதல் இங்கே வெளிப்பட்டாலும், இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு காரணம் மூதாதையருடைய பாவம் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த புலம்பல் நூலிலே வெளிப்படுகின்றதை இந்த எரேமியாவினுடைய புலம்பலின் மூலமாய் புரிந்து கொள்ளுகின்றோம். மூதாதையருடைய பாவங்களினால் யூத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாய் இந்த சீயோன் பாழாய் கிடக்கின்றது, அல்லது இந்த அவல நிலைமை இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதி வனாந்தரத்தை அடுத்த இடம் என்பதனாலே அந்த வனாந்தரத்திலிருந்து நரிகள் உள்ளே வருவதற்குரிய வாய்ப்பு, அப்போ அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது, அல்லது பாழாய் போகின்ற அல்லது குடியேற்று போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. 18ஆம் வசனத்தில் அந்த முதல் பகுதியை தான் பாழாய் கிடக்கின்ற சீயோன் மலையின் மேல். அந்த பாவத்தினால் ஒரு செழிப்பாக இருந்த சீயோன் குப்பமேடா மாறிடுச்சு. என்ன குப்பை? பிணங்களினால் ஏற்பட்ட குப்பை. இந்த பிணங்களை திங்கிறதுக்கு நரிகள் என்ன செஞ்சிருச்சு? வனாந்திரத்திலிருந்து ஓடி வந்துருச்சு. ஆக இவ்வளவு ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை அந்த சீயோன் பகுதிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? மூதாதையருடைய பாவம், மூதாதையருடைய அக்கிரமம். அவர்கள் செய்த பாவத்தின் விளைவு இங்கே ஒரு கூட்டம் மக்களை, ஒரு தலைமுறையை பாதித்திருக்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அதாவது கடவுளுக்கும் மனித உறவுக்கும் ஏற்பட்ட ஒரு சீர்கேடு, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இறைப்பட்ட அந்த ஐக்கியத்தில் ஏற்பட்ட ஒரு பிளவு. இந்த பாவ நிலைமை தலைமுறையை பாதிக்கின்றது. அதுவும் எப்படி பாதிக்கிறது? குப்பமேடா பிணங்கள் கிடக்கின்ற வகையிலே, அதிலே இந்த நரிகள் வனாந்தரத்திலிருந்து வந்து அந்த பிணங்களை தின்று கொண்டு இருக்கின்ற ஒரு அவல நிலைமை. ஒருவேளை நாம் இதை நம்முடைய வாழ்வின் ஆன்மீகத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கவும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற ஆன்மீக கூட்டங்களாக இருந்தாலும் சரி, கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நாம் சென்றாலும் சரி, எவ்வளவு தூரம் நம்முடைய ஆன்மீகத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி, நம்முடைய பாவ வாழ்வு ஒரு சந்ததியை பாதிக்கின்றது என்கின்ற அந்த உணர்விலிருந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்பது நமக்கு தெரியும். அப்படி விசாரிக்கிற ஆண்டவர் என்னுடைய மூதாதையர், என்னுடைய தகப்பனார், அவருடைய தகப்பனார் செய்த ஒரு பாவம் இன்றைக்கு என்னை பாதித்திருக்கிறது என்று சொன்னால், அதே தானே நம்முடைய தலைமுறைக்கும் இன்றைக்கு நான் செய்கின்ற பாவம் என்னுடைய பிள்ளையினுடைய பிள்ளையை 3ஆம் 4ஆம் தலைமுறை கொள்ளுப்பேர் வரைக்கும் பாதிக்கும் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. இதிலிருந்து காலத்திலே அதிகமாக பாவ உணர்வை நாம் அதிகமாக வலியுறுத்துகின்றோம். நம்முடைய ஆலயத்தில் நான் வந்த பிற்பாடு இந்த 51ஆம் சங்கீதத்தை அதிகமாக பாவ அறிக்கை ஜெபமாக நாம் ஏறெடுக்கின்றோம். என்றால் நம்முடைய பாவங்கள் இந்த லெந்து காலத்தில் அதிகமாக அறிக்கை செய்யப்பட வேண்டும். இந்த பாவ உணர்வு நம்மை அதிகமாக ஆண்டவரை விட்டு தூரமாக செல்லுகின்ற அந்த உணர்விலிருந்து நாம் கொஞ்சம் விடுபட வேண்டும். நமக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட அந்த உறவை நாம் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக ஒரு காலத்திலே செழிப்பாக இருந்த அந்த சீயோன் இன்றைக்கு பிணங்களினால் குப்பை மேடாக கிடக்கிறது. அந்த குப்பையை தின்பதற்கு நரிகள் வனாந்தரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய அவல நிலைமை நம்முடைய சந்ததியை பாதித்து விடக்கூடாது என்பதை நாம் சற்றே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கொரோனா காலத்தில் பிணங்களை குவியலாக புதைத்ததை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். புதைப்பதற்கு இடமில்லாமல் அலைந்து திரிந்ததை பார்த்திருக்கின்றோம். மருத்துவமனையிலே சேர்ப்பதற்கு இடமில்லாமல் சுற்றி திரிந்த எத்தனையோ பேர் மரணம் அடைந்ததை பார்த்திருக்கிறோம். இதிலிருந்து காலத்தில் நாம் சற்று நம்முடைய பாவ வாழ்வை ஆண்டவருடைய சமூகத்தில்
உணர்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். சற்று நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து பாவ அறிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பிள்ளைகள் மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பதில்லை. கல் தின்பதற்கு கொடுக்கின்ற பெற்றோர் எவருமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்றீர்கள். ஆக நாம் நம்முடைய பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய நம்மை நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்பிலே, நல்ல ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை உருவாக்க நினைக்கிறார் என்று சொன்னால், இந்த பொல்லாத பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். இந்த 2 காலங்களிலே நாம் பங்கு பெறுகின்ற கன்வென்ஷன் கூட்டங்களோ அல்லது நாம் பங்கு பெறுகின்ற ஆன்மீக கூட்டங்களோ இன்றைக்கு அநேக காரியங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து அல்லது சமாதானத்தை குறித்து கொடுக்கப்படுகின்றது உண்மைதான். ஆனால் கடிந்து உணர்த்துகின்ற செய்திகள் அல்லது மனம் திரும்புதலை வலியுறுத்துகின்ற செய்திகள் இன்றைக்கு நமக்கு கிடைப்பதை ஆவலோடு கூட நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் அறிக்கை செய்து விட்டுவிடுகின்ற போதுதான் நம்முடைய தலைமுறை என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த இரக்கம் என்பது இன்றைக்கு என்னோடு முடிந்து விடுகின்ற காரியம் அல்ல. 128ஆம் சங்கீதத்திலே ஒரு திருமண ஆராதனையிலே நாம் அந்த சங்கீதத்தை படிக்கின்ற போது கடைசியாக சொல்லுகிறோம், தலைமுறை தலைமுறையாக வாழ்த்துகின்றோம். ஆக இந்த இரக்கம் என்பது இன்றைக்கு என்னோடு கூட முடிந்து விடுகின்ற அனுபவம் அல்ல, என்னுடைய தலைமுறைக்கு. ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார் என்று சொன்னால், இந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பாவம் செய்யாமல் இருக்கின்ற தலைமுறையாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு கூட என்னுடைய தலைமுறை நரிகளால் பாதிக்கப்படுகின்ற தலைமுறையாக இருந்துவிடக்கூடாது. அன்றைக்கு அவர்கள் அப்படித்தான் நரிகள் ஓடித்திரிந்த ஒரு தலைமுறையாய் மாறிவிட்டது. மூதாதையருடைய பாவம், முன்னோர் செய்த தவறுகள். இன்றைக்கு நாம் அதை உணர்ந்து கொள்வோம். இன்றைக்கு நான் செய்கின்ற தவறு என்னுடைய 4ஆம் தலைமுறை வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இன்றைக்கு நான் செய்கின்ற குற்றம், இன்றைக்கு நான் செய்கின்ற பிழை இன்றைய 4ஆம் தலைமுறை மட்டும் பாதிக்குமே, நான் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளுணர்வோடு கூட பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்னுடைய பாவத்தை உணர்ந்து நான் ஆண்டவருடைய பாதத்தில் என்னை நாம் புதுப்பித்துக் கொள்ள இந்த லெந்து காலம் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்திலையும் நாம் இந்த புரிந்து கொள்ளுதலோடு ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். எசேக்கியேல் 13:3 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, நாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகின்ற மதிகெட்ட தீர்க்க தரிசிகளுக்கு ஐயோ! இஸ்ரவேலே, உன் தீர்க்க தரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அதாவது இந்த நரியின் இயல்பு, நான் ஏற்கனவே அந்த குணாதிசயத்தை சொல்லியிருக்கிறோம். கிடைத்ததை சாப்பிடக்கூடியது. கோழி நல்ல ஆட்டுக்குட்டி கிடைச்சாலும் சாப்பிடும், ரோட்டில் கிடக்கிற எலும்பு கிடைச்சாலும் சாப்பிடும். ஒரு மிருகம் தின்னு விட்டு போட்டு விட்டு போன கழிவு இருந்தாலும் அதையும் சாப்பிடும். ஆக இந்த நரியோட குணாதிசயம் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான மாமிசத்தை தான் சாப்பிடுன்னு இருக்க, மீதமான கழிவான மாமிசமாக இருந்தாலும் சாப்பிடும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை போலியான தீர்க்க தரிசிகளுக்கு ஒப்பிட்டு தீர்க்க தரிசி இங்கே குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். கடவுளுடைய திருமுன்னிலையிலே காத்திருந்து ஜெபித்து கடவுள் வெளிப்படுத்துகின்ற காரியத்தை சொல்லுகின்றதை தவிர்த்து போலிகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னதான் நான் முந்தின குறிப்பில் நான் சொன்னேன். இன்றைக்கு நாம் ஆன்மீகம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்ளுகின்ற அல்லது சமாதானத்தை வாழ்த்துக்களாய் மாத்திரமே பெற்றுக்கொள்ளுகின்ற சூழ்நிலையில் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். இந்த போலி தீர்க்க தரிசிகள் அல்லது கள்ள தீர்க்க தரிசிகள் உலாவுகின்ற ஒரு காலம், இந்த லெந்து காலத்தில் நம்ம அதை கொஞ்சம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு நம்முடைய வாழ்வை
நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த போலியான தீர்க்கதரிசிகளுடைய குணாதிசயத்தை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது மெயினாக அவர் சொல்றது என்னன்னா, இவங்க பாவத்தை கண்டித்து உணர்த்துவதே கிடையாது. ஒரு பாவத்தை கண்டித்து உணர்த்தலை அப்படின்னா அது உண்மையான செய்தியாகவும் இருக்காது. நம்முடைய ஒவ்வொரு வழிபாட்டிலும் பாவ அறிக்கை என்கின்ற ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கிறது. ஆக ஒவ்வொரு ஆராதனையிலையும் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அப்படியானால் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தன்னுடைய தீர்க்க தரிசன உரையிலே பாவத்தை கண்டித்து உணர்த்துகின்ற செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த போலி தீர்க்கதரிசிகளை குறித்து எசேக்கியேல் சொல்லுகின்ற போது அதைத்தான் சொல்லுகின்றார். இவர்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்துகின்றதே கிடையாது, எச்சரிப்பின் செய்திகளை கொடுப்பதே கிடையாது. இந்த லெந்து காலத்தில் நாம் அதிலே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் பிரசங்கம் கிடைக்குது, வாட்ஸ்அப்பில் கிடைக்குது, நமக்கு டிவியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மை கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் அல்லது நம்மை மனம் திரும்புதலுக்கேற்ப வழி நடத்தக்கூடிய வார்த்தைகள் அதில் இருக்குதான்றதை நம்ம கவனமாக பார்த்து அந்த செய்திகளை பங்கு பெறுவதில் அது அவைகளை நம்முடைய வாழ்வியல் ஆக்கிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இந்த நரிகளை குறித்து இந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுது, வனாந்தரங்களில் நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே இந்த சீயோனுக்கு உள்ளே வந்த நரிகள்லாம் என்ன செஞ்சு, வனாந்தரத்திலிருந்து இங்கே பிணத்தை திங்கிறதுக்கு தான் வந்துச்சு ஊருக்குள்ளே, சீயோனுக்குள்ளே வரும்போது. ஆக அந்த வனாந்தரத்தில் இருக்கின்ற நரிகள் எதனாலும் சாப்பிடும், எப்படினாலும் வாழும். அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, கண்டித்து உணர்த்தப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்ற சிந்தனை, அதை நம்முடைய வாழ்விலே நம்முடைய நினைவுகளிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நாம் எச்சரிக்கை உணர்வோடு கூட இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரசங்கங்களை, அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம கேட்கும்போது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த பழைய ஏற்பாட்டு பின்புலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து வருகின்ற போதுதான் இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு முன்பதாக நிறுத்தப்படுகின்றது. இந்த பகுதியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காரியம், ஒருவேளை அவர் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்நானம் பெற்று யோர்தான் கரையிலிருந்து வெளிவந்ததிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்போ அவருடைய மேல் வந்து அமர்ந்தாரோ கல்வாரி வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் அவரை பல விதங்களிலே ஆட்கொண்டு அவருடைய எல்லா சூழ்நிலை, பிசாசு சோதிக்கும் போதாக இருந்தாலும் சரி, பரிசேயர் சதுசேயர் எதிர்த்து வந்து நிற்கும் போதும் சரி, எல்லா சவால்களையும் மேற்கொள்வதற்குரிய துணையை பரிசுத்த ஆவியானவர் அந்த தேற்றரவாளனாக அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி இருக்கின்றார். இப்படி போகின்ற போதுதான் இயேசுவினுடைய திருப்பயணத்திலே ஒருவர் வந்து கேட்கின்றார், ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் நான் என்ன செய்வேன், உம்மோடு கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஆண்டவர் இந்த பதிலை சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்குது, நரிக்கு கூட பதுங்குவதற்கு குழிகள் இருக்குது, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லை. அதாவது ஒரு நேரடியான கருத்தை ஆண்டவர் இங்கே வலியுறுத்தி மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அதாவது இயேசுவினுடைய தன்மை, அவர் மனித குமாரனாகவும் தேவகுமாரனாகவும், அதாவது சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட் என்கின்ற இந்த ரெண்டு தன்மைகளும் அவரிடத்தில் வெளிப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல நரிகளை அவர் அங்கே ஒப்பிட்டு சொல்லுகின்ற போது முழுக்க முழுக்க இந்த சன் ஆஃப் மேன் என்கின்ற அந்த மனுஷகுமாரன் என்கின்ற அந்த தன்மையை அதிகமாக வலியுறுத்தி அந்த இடத்துல சொல்லுவதை பார்க்கின்றோம். ஏன்னா அவர் கூட போனவர் வந்து கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்கிறேன், நான் உன்னோடு கூட வருவேன். அப்போ தான் சொல்கிறார், நானே பரதேசி, நீ ஏன் கூட வந்தீன்னா நீயும் பரதேசியாக போயிடுவ அப்படின்ற மாதிரி ஒரு புரிந்து கொள்ளுதல்ல, என் மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லைப்பா, தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு மனிதன் என்கின்ற நிலைமையில்தான் மனிதனுடைய பாடுகளை புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற கருத்து இந்த இடத்துல ஆண்டவர் மூலமாக மறைமுகமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. பொருளை அந்த மனிதனாக மனிதனை புரிந்து கொண்ட நிலைமையின் உச்ச கட்டம் தான் சிலுவையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். பொருளை சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தைகளில் அதிகமாக ஒரு மனிதனாக பாடுபட்டதின் மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தைகள். அது இன்றைக்கு ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிடுறோம், ஒரு ஆன்மீக வெளிப்பாடாக நாம் அதை கொண்டு வந்து விடுகின்றோம். ஆனாலும் ஒரு முழுமை மனிதனாக கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவர் பட்ட பாடுகள் கல்வாரி வரைக்கும்,
அதற்கு பிற்பாடு சிலுவையிலே திடப்படுத்தல் பயிற்சி பெற்ற பிள்ளைகளுக்கு அதிகமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். விசுவாச பிரமாணத்தை சொல்லுகின்ற போது 2 விசுவாச பிரமாணத்திலுமே இந்த பாடுகளை குறித்து சொல்லியிருக்கிறோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திலையும் பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நிசைய விசுவாச பிரமாணத்திலும் பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லும்போது ஒரு விசுவாச பிரமாணத்தில் சிலுவையில் பாடுபட்டுன்னு இருக்கும், ஒரு விசுவாச பிரமாணத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டுன்னு இருக்கும். இந்த வித்தியாசத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். சிலுவையில் பாடுபட்ட ஆண்டவர், பாடுபட்டு சிலுவையிலே அறைபட்ட ஆண்டவர், இந்த 2ஐயுமே நம்ம அறிக்கை செய்கிறோம். சிலுவைக்கு முன்னாடி அவர் பட்ட பாடுகளும் சரி, சிலுவையில் அவர் பட்ட பாடுகளும் சரி, இது முழுக்க முழுக்க ஒரு மனிதன் பாடுபடுகின்றவனாய் ஏற்றுக்கொள்கின்ற அனைத்து துன்பங்களையும் தன்னுடைய சிலுவையின் வழியாய் அவர் வெளிப்படுத்தின அந்த ஒரு கோலம்தான் இந்த மனுஷகுமாரனாக அவர் தன்னை அடையாளப்படுத்தின தன்மை. பாடுகள் நிறைந்த வாழ்வு, வேதனை நிறைந்த வாழ்வு, துன்பத்தை மாத்திரமே சந்தித்த வாழ்வு, கண்ணீரோடு கூட மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஆண்டவராகத்தான் இந்த இயேசுவை, இந்த மனுஷகுமாரனாக நாம் பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் தான் சொல்லுகின்றார், நரிக்கு கூட என்ன இருக்குது, அந்த பிணந்தின்ற நரிக்கு கூட, அந்த எதைனாலும் தின்னு வாழலான்னு நினச்சிட்டு இருக்க நரிக்கு கூட என்ன இருக்குது, ஒரு இடம் இருக்குதுப்பா, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு ஒரு சிலருக்கு நல்ல பெரிய பங்களா இருக்குது, இங்கே ஒரு பங்களா இருக்குது, அங்கே ஒரு பங்களா இருக்குது, அங்கே ஒரு பங்களா இருக்குது, ஓகே. அது போக இந்த இடத்துல ஒரு பிளாட் இருக்குது, அங்கே ஒரு பிளாட் இருக்குது, ஓகே. இது போக விவசாய நிலங்கள் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு தோப்பு இருக்குது, இங்கே ஒரு தோப்பு இருக்குது, ஓகே. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன இல்லை, ஒரு ரேஷன் கார்டு கூட கிடையாதுங்க, ஆதார் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, அவருக்கு ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. அடையாளம் இல்லாமல் அப்படிப்பட்ட மக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக, நரிக்கு கூட கூலி இருக்கு, எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொன்ன ஆண்டவர். எனக்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை, எந்த விதமான அச்சாரமும் கிடையாது. ஒரு மனிதன், பாடுபடுகின்ற மனிதன், அவனோடு கூட தன்னை இணைத்து கொள்ளுகின்ற ஆண்டவர். அதனால தான் அந்த சிலுவையில் அந்த வார்த்தையை சொல்லுவார். நான் பல நேரங்களில் அதை நான் நினைவுபடுத்துவதுண்டு. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டேன். கைவிடப்பட்ட மக்களோடு கூட தன்னை இணைத்து கொள்ளுகின்ற நிலைமை, ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக்கப்பட்ட மக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற மனநிலைமை. ஆனால் இந்த கைவிடப்பட்ட இயேசு முழுவதுமாக கைவிடப்படவில்லை. 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தவர். ஆக கைவிடப்படுதல் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு தொடர் நிகழ்வு என்பதை உயிர்த்தெழுதலிலே நிரூபித்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் பாடுபடுகின்ற மக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றவர், தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றவர். இன்னைக்கு ஒரு சிலருக்கு சொந்த வீடு இருக்கலாம், பலருக்கு இன்றைக்கி சொந்தமாக வீடு இருக்கலாம், வாடகை வீடே தஞ்சம்னு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒருவேளை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்க கவலைப்படாதீங்க, இயேசுநாதருக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நமக்காவது ஒரு வாடகை வீடு இருக்குது, நமக்காவது ஒரு குவார்டர்ஸ் இருக்குது, ஆனால் இயேசுநாதருக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. தலை சாய்க்க இடமில்லை. தலை சாய்க்க இடமில்லாத ஆண்டவர் தான் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து இன்றைக்கும் அந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாய் நம்மை மீட்பின் பாதையிலே வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆக அந்த புரிந்து கொள்ளுதல் தான் அவர் அங்கே அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நரிக்கு இடம் இருக்குதுப்பா, கேவலமான அந்த நரிக்கு கூட இடம் இருக்குதுப்பா, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. நீ என்னைய பின்பற்றி வருவதை, ஒருவேளை அதுக்கு அடுத்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், பின்பற்றி வருவதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற விளக்கங்கள் உண்டு என்பதை. ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவையை மாத்திரம்தான் சுமக்க முடியும். இன்றைக்கு அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட அவர் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகள் தான் வீடு இல்லாத மக்களோடு கூட தன்னை இணைத்து கொள்ளுகின்ற, அல்லது வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகின்றவராய் ஒரு முழுமையான மனிதனாக தன்னை சிலுவைக்கு நேராக அர்ப்பணித்த இயேசுவைத்தான் நாம் இந்த தவ காலங்களில் அதிகமாக புரிந்து கொள்ளுகிறோம். அந்த உணர்வு நமக்கு வேண்டும் என்பதை இந்த திருமறை பகுதியானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நிறைவாக ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே வருகின்ற ஒரு சிந்தனை. லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை பார்ப்பீர் என்று சொன்னால், லூக்கா 13:33 33
இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொல்லு. இது ஏரோதுவினுடைய காலத்தின் கூற்று. அவளை துன்புறும் இயேசு சிலுவைக்கு நேராக பயணிக்கின்ற காலம். இந்த பகுதியை நீங்கள் புரிந்து கொள்கின்ற போது பெரிய ஏரோது அவருடைய மகன் அந்த ஏரோது அந்திப்பா அவர்தான் இந்த சிலுவைக்கு நேரான பகுதியிலே வெளிப்படுத்தப்படுகின்றவர். ஒருவேளை பெரிய ஏரோது கிமு 33 கிமு 4 வரைக்கும் அவருடைய காலம். இந்த ஏரோது அந்திப்பா, இந்த பெரிய ஏரோதுடைய மகன் ஏரோது அந்திப்பாவுடைய காலம் கிமு 4 கிபி 39 வரைக்கும் இவருடைய காலம். ஆக அந்த பெரிய ஏரோதுடைய காலம் முடிந்து இவருடைய காலத்தில் தான் இயேசுவினுடைய சிலுவை பயணம். அதற்கு பிற்பாடு ஏரோது பிலிப்பு, ஏரோது அகிரிப்பா 1, ஏரோது அகிரிப்பா 2 என்கின்றவர்களுடைய காலமெல்லாம் பின்னாடி உண்டு. ஆக ஏரோதுன்னு சொன்னோன்னா ஒரே ஏரோதுன்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது. 4-5 ஏரோதுகளுடைய காலங்கள் உண்டு. அவங்க குடும்ப பெயரின் அடிப்படையில் இந்த ஏரோது அந்திப்பா அவருடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இந்த ஏரோது அந்திப்பா என்ன செய்கிறார் அப்படின்னா, சகோதர முறையான ஏரோது பிலிப்பினுடைய மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளு, அதாவது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொள்ளுகிறார். அவருடைய ஏவுதலால் தான் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற யோவான் ஸ்நானகன் சிரச்சேதம் பண்ணப்படுகின்றார், அதாவது ஏரோதியாளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப. இந்த சூழ்நிலையிலே பிலாத்துவிடமிருந்து இயேசு அனுப்பப்பட்ட போது அவரை நிந்தை செய்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த ஏரோது நிறைவேற்றுகின்றார். இந்த ஏரோதினுடைய திட்டத்தை அறிந்த இயேசு பயப்படவில்லை. ஏனென்றால் தெளிவாக தெரியும், தீர்க்கதரிசி எவரும் எருசலேமிற்கு வெளியே மரித்து போக மாட்டார்கள் என்கின்ற செய்தி ஆண்டவர் இயேசுவுக்கு தெளிவாக தெரியும். அப்பொழுது அவர் பெரேயா பகுதியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஏரோதினுடைய அந்த கொலை திட்டம் நிறைவேறாது என்பது ஆண்டவர் இயேசுவுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் தம்மை கொலை செய்ய போகின்ற எருசலேம் மக்களை குறித்து தான் ஆண்டவர் இயேசு வேதனைப்படுகின்றார். ஆகவே அவர்களுக்கு ஒரு சாபத்தை அறிவிக்கின்றார். இயேசு சாபம் போட்ட பகுதி நிகழ்வு என்பது இந்த பகுதியில் தான் வெளிப்படுகின்றது. 34ஆம் வசனத்திலே பார்க்கலாம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே என்று சொல்லி, உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம். இந்த பகுதி மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலையும் 37 முதல் 39 வரை உள்ள வசனங்களிலேயும் இது ஒரு பின் குறிப்பாக இயேசுவின் சாபம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா தன்னை கொலை செய்ய போகின்ற எருசலேம் மக்களை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதனைப்படுகின்றார். இப்போ இந்த நரி என்ற சொல்லை ஆண்டவர் இங்கே பயன்படுத்தினது ஏரோதுவை பார்த்து என்கின்ற ஒரு குறிப்பும் உண்டு. அதாவது ஏரோது ஏற்கனவே யோவான் ஸ்நானகனை சிரச்சேதம் பண்ணினதுனால மக்கள் இந்த ஏரோது மேலே கோபமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த செய்தி ஏரோதுக்கு தெரியும், மக்கள் தன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, இந்த யோவான் ஸ்நானகனை கொலை செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது. அப்போ இயேசுவையும் கொலை செய்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுவை தந்திரமாய் விரட்டி விடுவதற்கு என்ன செய்கின்றான் ஏரோது எண்ணுகின்றான். இது ஒரு நரியின் தந்திரம் என்கின்ற அடிப்படையில் தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை அங்கே சொல்லி அனுப்புவதாக, ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக, அதாவது இயேசு சொன்னதாக போய் அந்த நரிக்கு, யாருக்கு, அந்த ஏரோதுக்கு சொல்லுங்க, அந்த ஏரோதுவை நரின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டதாக ஒரு வரலாறு சொல்லுகின்றது. இன்னொரு வரலாற்றின் புரிந்து கொள்வதன் அடிப்படையில் இந்த நரி என்கின்ற வார்த்தை அந்த கிரேக்க பதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறதன் அடிப்படையில் இந்த செய்தியை சொல்லுகின்றது சில பரிசேயர்கள் சொல்கிறாங்க. சில பரிசேயர்கள் தான் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த விடத்தை விட்டு என்ன செஞ்சிருங்க, போயிருங்க, ஏரோது உங்களை கொலை செய்ய போகிறான்
நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்ற செய்தியை பரிசேயர் வந்து சொல்கிறாங்க. அந்த பரிசேயர்களில் ஒருத்தர் வந்து அதை என்ன சொல்கிறாங்க, தான் சொல்லாமல் ஏரோது சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பரிசேயனுடைய ஒரு தந்திரம், அதாவது தான் சொன்னதாக சொன்னால் இவர் போக மாட்டார், ஏரோது சொன்னதாக சொன்னால் இவர் போயிடுவார்னு சொல்லிட்டு தந்திரமாக இந்த பரிசேயன் வந்து சொல்லுவதாகவும் ஒரு கருத்து வெளிப்படப்படுகின்றது. ஆக அந்த வந்து சொன்ன அந்த பரிசேயனையும் நரி என்று குறிப்பிட்டு தந்திரமாக வந்து ஏரோதோட பேரை பயன்படுத்தி இந்த பரிசேயனே வந்து தந்திரமாக சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு குறிப்பின் அடிப்படையிலையும் அங்கே சொல்லுகின்றார். இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டமிட்டது உண்மைதான், கொலை செய்யப்பட்டதும் உண்மைதான். ஆனால் இயேசுவினுடைய மரணம் மாத்திரம்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை வாழ்வித்து கொண்டிருக்கிறது. ஒரு அழியாத சமயமாக மாத்திரமல்ல, ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் ஆற்றல் படைத்த ஒரு இயக்கமாக இந்த கிறிஸ்தவத்தை உலகளாவிய அளவிலே உயர்த்தி வைத்திருக்கின்றது. அந்த பின்புலத்திலே, அந்த புரிந்து கொள்ளுதலில் வளர்ந்திருக்கின்ற திருச்சபையின் உறுப்பினர்களாகத்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நரியின் தந்திரத்தை பயன்படுத்தி அன்றைக்கு இயேசுவை அணுகினார்கள். ஆனால் இந்த நரியின் தந்திரம் எதுவுமே என்ன செய்யலை, இயேசுவிடத்தில் பலிக்கலை. ஏன்னா அவருடைய முழு பார்வையும் எருசலேம் மக்கள், இவர்கள் தன்னை கொலை செய்வதற்கு வருகின்றார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்த வேதனை தான். அந்த ஒரு பாடல், நல்ல கீர்த்தனை பாடல் பாடுவோம், எருசலேமே 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 என்று சொல்லி. அந்த அளவிற்கு எருசலேமை குறித்து தான் அவர் அங்கே வேதனைப்படுகிறார். அது அந்த பகுதியானது இங்கே 34ஆம் வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இத்தனையோ தரம் உன்னை நான் கூட்டி சேர்த்தேன், ஆனால் நீ என்ன செய்யலை, மனதில்லாமல் போய்விட்டாய் என்று சொன்னால் ஒரு சின்ன சாபத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நரியினுடைய தந்திரம் இங்கே முழுமையாக புலப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக ஆண்டவருடைய மரணம் நிறைவேறினது உண்மை. ஆனால் அந்த மரணத்தின் மூலமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கின்றதும் மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் உயிருள்ளவர்களாய் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தை தைரியமாக பறைசாற்றுகிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு இயேசுவின் மரணம் அந்த ஏரோதினுடைய காலத்திலே நிறைவேறினபடியினாலே தான். அவர் நரியின் தந்திரத்தோடு அதை நிறைவேற்றினாலோ அல்லது நரியின் தந்திரத்தை அவன் பயன்படுத்தி அந்த கொலை செய்வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கினானோ தெரியாது. ஆனால் மரணம் நிறைவேறினது உண்மை. ஆனால் அந்த மரணத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பதும் மறுக்க முடியாத உண்மை. இந்த தவ காலத்தின் 4வது வெள்ளிக்கிழமை நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் நிச்சயமாக பாவ வாழ்விலிருந்து நம்மை ஒரு மீட்பின் வாழ்வுக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக மாத்திரமல்ல, அந்த சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தினதன் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட அந்த ஒரு மறை உண்மையை நம்முடைய வாழ்வியல் ஆக்கினவர்களாக அந்த நரியை குறித்து ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தி தன்னை ஒரு மனுஷகுமாரனாக தாழ்த்தின அந்த ஒரு சூழ்நிலையை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக நாமும் பாடுபடுகின்ற மனுக்குலமாய் பாடுபட்ட அந்த மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றல் நம்மை ஆளுகை செய்யட்டும் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம். நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கரம் வந்து நம்மை ஒரு புது வாழ்வுக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாய் நம்மை உருவாக்குவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பல போலி இறைவாக்கினர்கள் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாங்கள் உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்கின்றதை நாங்கள் அமர்ந்து கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த புரிந்து கொள்ளுதலிலே நாங்கள் வளருவதற்கும் வாழ்வதற்கும் எங்களுக்கு துணை செய்யும். தொடர்ந்து நம்முடைய ஆவியின் மகிமை எங்களை ஆளுகை செய்து பலப்படுத்துவதாக ஆண்டவரே, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகின்ற கர்த்தர் தாமே எங்களுக்கு தேவையான நல்ல கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து இந்த சாக்கிரமத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு புது வாழ்வின் மகிழ்ச்சியை தந்தருள வேண்டும் என்று இயேசு ஆண்டவரின் வழியாய் மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆம்.